சரி சரி, மகிழ்ச்சி. சரி, இதுல வந்து நாம் இதுவரைக்கும் பார்த்த 6 திருக்குறள்கள் பார்த்தோம். 6 திருக்குறள்கள் நான் முன்பே சொன்னேன். இந்த மொத்த இந்த அதிகாரத்துல மொத்தத்துல வந்து ஒரு விளக்கவியல் நிலை, ஒரு டிஸ்கிரிப்டிவ் தான் இருக்கு. பிரிஸ்கிரிப்டிவ் இல்லை, எங்கேயுமே ஒரு வேங்கோலை பயன்படுத்தல. அதாவது இந்த தீமையை செய்கின்றவர்களுடைய நிலைமை என்ன என்ற ஒரு விவரணம், தீமையை செய்யாதவர்களுடைய நிலைமை என்னங்கிற விவரணம். எனவே விவரண முறையில, அதாவது விளக்கவியல் முறையில நெரேட்டிவ் அது டிஸ்கிரிப்டிவா தான் இருக்கு, பிரிஸ்கிரிப்டிவா இல்லை. அப்போ அந்த இதுல சொல்லப்பட்டிருக்கிற இலக்கணத்துக்குரிய இலக்கியங்களை அவர் எந்த குறிப்பும் காட்டவில்லை. அது நாம் தான் பின்தொடர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விதிகளை உருவாக்குற போது அந்த விதிகளினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய தரவுகள் அல்லது இலக்கியங்களை அதை விளக்குகின்றவர்கள் தான் எடுத்துக்காட்டி விளக்க வேண்டும். அதுதான் நம்ம பொதுவாக நாம் பார்ப்பது. நம்முடைய இந்திய மரபுல மூல நூல்கள் இருக்கும் சூத்திர வடிவத்துல, அவற்றுக்குரிய விளக்கங்கள், அதற்குரிய எடுத்துக்காட்டுகள், உரையாசிரியர்கள் சில வேளைகள் அது மூல ஆசிரியரே கொடுப்பது உண்டு, மூல ஆசிரியரே உரையும் எழுதுவது உண்டு. பிரயோகம் போன்ற எல்லாம் பார்க்கலாம். கண்டி அலங்காரத்திலையும் சொல்றாரு, தண்டியை பற்றி சொல்றாரு. உதாரணங்களும், அதாவது தண்டி காவியாதர்சத்துல மூல ஆசிரியரே எடுத்துக்காட்டையும் எழுதியிருப்பார். அதாவது ஒரு விதியை சொல்லியிருக்கிற போது அந்த விதிக்குரிய இலக்கியத்தை அவர் ஒரு சூத்திரத்துல ஒரு ஒரு செய்யுளாக அமைத்திருப்பார். அது நீங்க தண்டி அலங்காரத்துல பார்க்கலாம். ஓமைனா என்னன்னா அதுக்கு ஒரு உமை இருக்கும். ஏனென்றால் சில வேளைகளில் இலக்கணங்களுக்கு ஏற்ற இலக்கியங்களை படைக்கிற போது அந்த சொன்ன விதிகளுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் அந்த விதிகளை மீறி வரக்கூடிய இலக்கணங்களை நாம் தான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இலக்கணம் வந்து மாறிட்டே இருக்கும். அந்த இலக்கணங்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த அதாவது அந்த தரவுகள் மாறுகிற போது, தரவுகளை விரிவடைகிற போது மாறும். அதாவது எல்லா அறிவியல் எல்லாத்துக்குமே பொருந்தும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம மதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மதம்ங்கிறது ஒரு தொடக்க கால அறிவியல். தொடக்க கால அறிவியல் இயற்கை நிகழ்வுகளை ஒரு கோணத்திலே விளக்கியிருப்பார்கள். அந்த கோணங்கள்ல அந்த கோணம் அந்த காலத்தினுடைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்பதான் இருக்கும். இப்ப சற்று முன்பு ஒரு குழந்தையோடு உரையாடல் நடந்தது. அதாவது இந்த உலகத்தை அகர முதல என்ற திருக்குறளை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்த பொழுது உலகம்ங்கிறது இவ்வளவு பறந்தது. ஒரு 5 வயது குழந்தை, அந்த குழந்தை கேட்கிறது, இந்த உலகத்தை வந்து யாரோ ஒருத்தர் தூக்கி கொண்டு வந்தாராமே மூக்குல என்று எங்க பாட்டி சொல்லியிருக்குது என்றும் ஒரு கருத்தை சொல்லிச்சு. அதாவது வராக அவதாரத்துல கடவுள் திருமால் வந்து உலகை தூக்கி கொண்டு வந்ததாக அந்த கதையை அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து சுத்தமா கதை. கேட்குமா? கேட்கிறதா? கேட்கிறதா? சரியா கேட்கலைங்களா சார்? காமாட்சி பேசுறது சார். அப்படியா? அப்புறம் மறுபடியும் நிறுத்திட்டு போகவா? இப்ப தெளிவா இருக்கு, பேசுங்க சார் பாப்போம். சரி சரி. அதாவது எனவே அந்த குழந்தைக்கு அந்த கதையை சொல்லி அதாவது குழந்தைக்குரிய கதையாகத்தான் தொடக்க கால கருத்துக்கள் இருக்கின்றன. மதங்கள் சொல்லுகின்றதெல்லாம் ஒரு பிரிமிட்டிவ் சயின்ஸ், அவ்வளவுதான். அதையே நம்ம உண்மையா பிடித்து கொண்டெல்லாம் தொங்க முடியாது. அதனால உலகம்ங்கிறது வேற, உருண்டையா இருக்கும், அது சுத்தம், அது வந்து சூரியனை சுத்தம் அப்படிங்கிற அறிவியலை நாம் சொல்கிற போது அந்த குழந்தை எனக்கு இப்ப புரிகிறது என்று சொல்லுகிறது. எனவே நாம் ஒரு கருத்துக்களை சொல்லுகிற போது அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய பின்புலம் நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள், அதை நாம் குற்றமா சொல்ல முடியாது. அந்த காலத்துல அவ்வளவுதான் தரவுகள் இருந்தது. அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு அதை சொன்னார்கள். நாம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம். கேட்கிறதா? போன் வருதுங்களா பக்கத்துல? கொஞ்சம் அடிக்கடி நாய்ஸ் வருதுங்க சார்.
அப்படியா இருங்க நான் பாக்குறேன். யாரோ பார்வையாளர்கள் கையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படி. பார்வையாளர்களுடைய இணைப்புல வந்து இப்ப சரியாயிடுச்சுங்களா? இப்ப சரியாயிடுச்சு. எனவே நம்ம வந்து இப்ப சரியாயிடுச்சு. பேசுங்க. தரவுகள் தான். இந்த தரவுகளை நாம் எப்படி விரிவுபடுத்துகிறோம், தரவுகளை அப்புறம் கருவிகள் ரொம்ப முக்கியம். கருவிகள் வந்து நம்ம நவீன கருவிகள் நம்முடைய நாகரிகத்தினுடைய தோல்விதான் அது. நீங்க வந்து கருவிகளை உதாரணமா நீங்க தெருவில் போகிற போது நான் பார்க்கிறேன், தார் சாலைகள் போடுகிறார்கள், ஒரு நவீன கருவிகளை வைத்துக் கொண்டுதான் போடுகிறார்கள். ஆனா அதுல வேலை செய்கிற மனிதர்கள் வெறுங்காலோட அந்த தார்ல மிதித்து கொண்டு செய்யறாங்க. இது நீங்க வந்து வெளிநாடுகளை பார்க்க முடியாது. அவர்கள் பயன்படுத்துகிற கருவிகள்லாம் வெளிநாட்டு கருவிகள். ஆனால் அது வேலை செய்யக்கூடியவர்களுடைய அந்த முறை நம்ம ஊர் முறையா இருக்கு. அப்போ அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. காலில் வந்து வெறுங்காலோடு தார் இதுல அவர் நடந்து வந்து தாரை ஊத்தி பண்றாரு. எப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது நம்ம அறிவியல் வளர்ச்சி சீராக இல்லை. அதாவது நம்ம கொஞ்சம் வெளிநாடுகள்லாம் சுற்றி கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெளிநாடுகள்ல வந்து ஒரு சமுதாய வளர்ச்சிங்கிறது ஓரளவுக்கு சீராக இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப குறைவா இருக்கும். இல்லைன்னு நான் சொல்ல. ஒரு மாதிரி சமூகத்தினுடைய வளர்ச்சிங்கிறது சின்ன சின்ன சமூகங்களா இருக்கிறதுனால தெரியல, சமூக வளர்ச்சி சீராக இருக்கும். அதனால ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்காது. ஆனா நம்ம நாட்டுல எப்பொழுதுமே பழைய காலத்துல இருந்து ஏன்னா நம்ம சமூகம் வந்து எல்லாத்தையும் அரவணைத்து உட்கொள்ளக்கூடிய சமூகம் இல்லை. எல்லாவற்றையும் வெளியே நிறுத்தக்கூடிய சமூகமா இருக்கிறதுனால சமூக வளர்ச்சியில நமக்கு இன்க்ளூசிவ்னஸ் இல்லாதனால ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வு இன்றைக்கும் தொடர்கிறது. அந்த பாங்கு, அதாவது சமூக வளர்ச்சியில அந்த ஏற்றத்தாழ்வு இன்றைக்கும் ஒரு சீரின்மை என்பது அதாவது பல செய்தித்தாள்களை படிக்கிற போது நமக்கு சிரிப்பு தான் வருது. 2040 இந்தியா வல்லரசு ஆயிரும். நம்ம ஊர்ல உள்ள குப்பையே அகற்ற முடியல. வெளியில எங்க வீட்டுக்கு முன்னாடி உள்ள குப்பையே அகற்ற முடியல. நாட்டம் முடிக்கிறது எப்படி வல்லரசு ஆகும்னு தெரியல. அதாவது வளர்ச்சி இது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் சீரின்மையாக இருக்கிறது. அது ஒரு சாரார் தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த வளர்ச்சி எல்லாருக்கும் போகுது. அது மாதிரி இந்த கருத்துக்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில கூட ஒரு சீரின்மை இருக்கிறது. ஒரு 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 கல்வியினுடைய ஒரு பரவல் அல்லது கல்வியினுடைய மொத்த ஒரு சமூக அல்லது அறிவியல் பாங்கை உட்கொண்ட ஒரு கல்வியாக இல்லாதனால ஒரு ஒரு விஷயத்துல தெரிந்து கொள்றதுலையும் ஒரு சீர்மை இருக்கிறது. அது நீங்க திருக்குறள் போன்றவற்றை நீங்கள் எழுதுகின்ற உரைகள், திருக்குறளுக்கு நடக்கக்கூடிய பல விரிவுரைகளை எல்லாம் பார்க்கிற போது நமக்கு நன்றாகவே தெரிகிறது இவர்கள் வந்து எப்படி அடிப்படைகளை எல்லாம் மாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது. எனவே இந்த சீரின்மை என்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. யூனிஃபார்மிட்டி இல்லை. அதை கொண்டு வராம நம்ம கல்வி வந்து எப்படி வளரும்னு எனக்கு தெரியல. சரி, அதாவது வேற ஒரு விஷயத்துக்கு நான் போயிட்டேன் எங்கேயோ. அதாவது இங்க இந்த திருக்குறள்ல இந்த 6 திருக்குறள்ல வந்து அவர் பிரிஸ்கிரிப்டிவ் இல்லை, டிஸ்கிரிப்டிவா தான் சொல்லியிருக்காரு. இந்த 4 திருக்குறள்ல என்ன பண்றாருன்னா உடன்பாட்டுல சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை, இந்த பிறன்மனை நயத்தல் என்பதை செய்யாமல் இருப்பதே அறம். ஒரு செயலை செய்யாமல் இருப்பது அறமும் ஒழுக்கமும் என்ற ஒரு கருத்தை சொல்றாரு. அவர்கள் யாரெல்லாம்? முதல்ல இல்வாழ்வான் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது சான்றோர்கள். அவருக்கு இது எப்படிப்பட்டது? ஒழுங்கா இல்வாழ்க்கை வாழ்கின்றவனுக்கு இந்த செய்யாமை முக்கியமான விஷயம், சான்றோருக்கு முக்கியமான விஷயம். அப்புறம் அதுக்கு அடுத்த திருக்குறள் எல்லோருக்கும், உலகத்துக்கு உள்ள எல்லாருக்கும் இந்த ஒழுக்கத்தை பேணாமை நல்லது. கடைசியில ஒரு முத்தாய்ப்பா சொல்லியிருக்காரு. அதாவது பண்பற்றவன் கூட இது பண்பாக மாறுது என்று சொல்லி முத்தாய்ப்பாக சொல்லியிருக்காரு. ரொம்ப நீங்க நுட்பமாக அதை பார்க்க வேண்டும். அதனுடைய கட்டமைப்பு, அதிகாரத்தினுடைய கட்டமைப்பு பார்க்கும்போது வியப்பா இருந்தது. அதாவது இந்த செயல் இத செய்யாமையே அறமாகிறது. அந்த அறம் என்பது யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சு? இல்வாழ்வான், சான்றோர்,
உலகத்தில் உள்ள எல்லாருக்கும். அந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் சொல்கிற போது ஈவன் தீமை செய்யக்கூடியவனுக்கு கூட இது ஒரு பெரிய அறமாக மாறுகிறது என்று சொல்லி கடைசியில் முடிப்பார். அது நம்ம அதுக்கு வருகிறோம். சரி, எனவே இப்ப நான் அதுக்கு அந்த முன்னறிவோடு விஷயத்துக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். இந்த திருக்குறள் 147வது திருக்குறள், பிறனில் விழையாமையினுடைய திருக்குறள். அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறநியலாள் பெண்மை நயவாள். அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறநியலான் பெண்மை நயவாதவன். இல்வாழ்வான் என்பான் பிறனன் மனை நயவாதவன் தான் கருத்து. ரொம்ப எளிமையான கருத்து. இந்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா பெயர் பயனல், அதாவது ரெண்டு பெயர்களையும் சொல்லி, இப்ப கடவுள் எங்கும் நிறைந்தவர் கடவுள் என்பது போல, மதுரை பெரிய நகரம் மதுரைங்கிற மாதிரி பெயர் ரெண்டு பெயர்களை சமமாக நிறுத்தி ரெண்டும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். அதை நீங்கள் எழுவாய் பயனிலை என்பதை எதை நீங்க டாபிக் உத்தேசியமாக சொல்கிறீர்களோ அதுக்கேற்ப அது மாறும் உத்தேசியம். அறநியலான் இல்வாழ்வான்ங்கிறது யாரு? அவன் பிறநியலான் பெருமை நயவாதம்னு அதுக்கு ஒரு டெஃபினிஷன் பண்ணலாம். இல்ல பிறநியலாள் பெண்மை, அதாவது பிறன்மனை நயவாதவன் தான் உண்மையாகவே இல்வாழ்க்கை வாழ்பவன் என்று சொல்லலாம். இப்படி மாற்றி போட்டுக்கொள்ளலாம். இது ஒரு நெகிழ்ச்சியுடைய வாக்கியம், இந்த சமன்பாட்டு வாக்கியம். சரி, அந்த வாக்கியத்தை தான் இதுல பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது கூட அப்படித்தான் வரும், நம்ம பார்க்க போறோம். எனவே இதில் உள்ள அதனுடைய இலக்கணத்தன்மைகளை நம்ம பார்ப்போம். அறநியலான் இல்வாழ்வான் என்பான்னா என்று சொல்லப்படுவோன்னு இது செயற்பாட்டு வினை. என்பான் என்பது அதாவது செய்வினை அல்ல, செயற்பாட்டு எனப்படுபவன் அர்த்தம். அதாவது இல்வாழ்வான் எனப்படுபவன் குடும்பம் நடத்துறவன், இல்லறம் நடத்துகிறவன் இந்த பிறன்மனை நயவாதவன். பிறன்மனை நயவாதவன் தான் உண்மையா இல்லறம் நடத்துறவன் அப்படின்னு நம்ம மாற்றிக்கொள்ளலாம். சரி, பார்ப்போம். அறநெறியானே, இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய சில இலக்கண கூறுகளை நம்ம கவனிக்க வேண்டும். அறநியலான், அறநெறியானே, இயல்ங்கிறது நெறின்னு எடுக்கிறது. அறநியலானே இல்வாழ்வான் என்று சொல்லப்படுவான் என்று என்பான் என்பது எனப்படுபவன் என்று வினையாளனையும் பெயராக எடுத்துக்கிறார். என்பவன் யார் என்று கேட்டால் இல்ல, அடுத்த வாக்கியத்தில் இருக்கும் வழக்குரியர் யாரின் அப்படின்னு. ஆனா அது உள்ள இருக்கு. யாருன்னு கேட்டா தரணியிலான் நெல்வாழ்வான் என்று சொல்லப்படுவோன் பிறன் வழியானவளது பெண்மையை விரும்பாதவன். பிறன் இயலாள், பிறன் வழி, பிறன் நெறியிலே நிற்கக்கூடியவன், பிறனுடைய வழியிலே அவருடைய மனைவியாக அவன் போகின்ற வழியிலே பின்தொடரக்கூடியவருடைய பெண்மையை நயவாதவன், விரும்பாதவன் என்பது அதுவும் வினையாளனை பெயராக இருக்கு. சரி, இது பிறனில் விளையாமை வேண்டும் என்றது, அவ்வளவுதான் சொல்லியிருக்கார். வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது நான் முன்பு சொன்ன மாதிரி வியங்கோளாக சொல்லவில்லை. பரிமையாளர் என்று சொல்ல பார்ப்போம். அரண் இயலான் இல்வாழ்வான், அரணாகி இயல்போடு, அறநெறியானேன்னு எழுதிட்டு போயிட்டாரு. இவர் அரணாகிய இயல்போடு கூடி. ஆண் என்று சொன்னால் அரண் இயலான், அரண் இயல்போடு கூடின்னு அர்த்தம். இயல்போடு ஓடுன்னு அர்த்தம். அந்த ஆண் என்பது மூன்றாம் வேற்றுமையில வரக்கூடிய ஒரு வேற்றுமை விகுதி. பழைய தமிழில ஆண் ஆள், ஆண் என்பது பிற்கால தமிழ்ல ஆள்னு வரும். பிறகு அதே மூன்றாம் வேற்றுமையில ஒடு என்றும் வரும், ஓடு என்றும். அப்போ இதனுடைய அடிப்படையான பொருள், இந்த மூன்றாம் வேற்றுமையினுடைய அடிப்படையான பொருள் என்னன்னா கருவி கருத்தா உடனிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது கருவி, கத்தியால் வெட்டினான், உன்னால் எல்லாம் கெட்டது அப்படிங்கிற மாதிரி வர்றதெல்லாம் கருவி கருத்தான். அப்புறம் இந்த ஒடு அப்படிங்கிறது ஆசிரியரோடு மாணவன் வந்தான், அது உடல் நிகழ்ச்சி ஒடு. எனவே இந்த ஒடு என்பதையும் ஓடு
அதனோட 2 வடிவங்கள், ஆல் ஆன் என்ற இந்த 4 வடிவங்களும் 3ஆம் வேற்றுமைக்குரிய 2 பொருள்களை 3 பொருளே வரும். கருவி, கருத்தா, உடனிருச்சு. கருவி என்பது வித், பை, அது கருவியும் குறிக்கும், சப்ஜெக்டையும் குறிக்கும். இன்னொன்று சொசைட்டின்னு சொல்லுவாங்க, கூட சேர்ந்து வரும், உடன் நிகழ்தல் அப்படின்னு. இதுல காலந்தோறும் நம்ம தமிழ் மொழி ரொம்ப மாறி இருக்கிறது. தொல்காப்பியத்துல ஒடு ஓடு தான் ஒடு என்பது தான் 3ஆம் வேற்றுமை உருவாக முதல்ல சொல்லியிருக்கிறார். ஆண் என்பதை 2வது சூத்திரத்துல சில வாய்பாடுகளாக சொல்கிற போதுதான் வருகிறது ஆண். ஆள் என்பது பிற்கால வழக்கு, ஓடு என்பது பிற்கால வழக்கு. ஓடுங்கிறது நெடில், ஒடு ஓடு. எனவே அரணாகி இயல்போடு, அரண் இயலான்னா அரண் இயல்போடு, அரண் இயல்போடு இல்வாழ்வான், அரணாகி இயல்போடு கூடி இல்வாழ்வான் என்று சொல்லப்படுவான்னு எழுதிக்கிறேன். அது எப்படி நாம பார்க்கணும்னு சொன்னா, இல்லற இயலான் வாழ்பவன், இல்லற இயல், இல்லறத்துக்கு சொல்லப்பட்ட இயல்போடு வாழ்கின்றவன் நம்ம அதை மாற்றி போட்டோம். இல் அற இயலால் வாழ்பவன், இல்லற இயல்போடு வாழ்பவன். அதாவது கிரகஸ்த தர்மம் என்று சொல்லப்படுகிற சமஸ்கிருதத்துல இல்லறத்துக்கு சொல்லப்பட்ட தன்மைகளோடு வாழ்கின்றவன் என்று சிறப்பித்து சொல்லப்படுகிறது. இவன் சரியான குடும்பம் நடத்தக்கூடியவன் என்று சொல்லுகின்றவன். பிறன் இயலால், அந்த இயல்ங்கிறது அது வழிதான் இந்த இடத்துலயும். ஆனா இயல் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் வேற பொருள்ல வருது. அங்க நெறி, இங்க இயல் அவர் போட்டார் மனக்குறவர். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பிறனுக்கு உரிமை உண்டு அவனுடைய இயல்பின் கண்ணே, அரணாகி இயல்புன்னு அங்க இவர் இயல்புனே எடுத்துட்டு போயிட்டார். இயல் அப்படிங்கிறது அரண் இயலான், இயல்ங்கிறது இயல்புன்னு. எனவே அந்த இங்க வழின்னு சொல்றாரு இவர் மனக்குறவர். எனவே பிறன் இயலாள் பெண்மை, பிறனுக்கு உரிமை பூண்டு அவனுடைய இயல்பின் கண்ணே நிற்பாள், பிறன் இயலின் கண்ணே நிற்பாளது இயலாள், பெண் தன்மையை விரும்பாதவன். பெண் தன்மை, பெண்மை என்பது பெண் தன்மை என்று குறிக்கிறது. பெண் என்பதில் பெண்மை என்று வருகிறது. பெண் தன்மை, அவருடைய ஃபெமினினிட்டி, அவருடைய அழகு, இது மாதிரி விஷயங்களை நம்ம அது பண்பா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, எனவே இந்த ஆண் என்பது ஒடு என்ற பொருளை வரும். அது ஓடு, அந்த தன்மையோடு. இது திருக்குறள்ல வேற இடங்கள்லயே வருகிறது. எங்க நான் சொல்றேன், எங்க வருகிறது? அறத்தான் வருவதே இன்பம், 37வது திருக்குறள். அறத்தான் வருவதுன்னு அறத்தினாலே வருவதுன்னு அல்ல, அறத்தோடு வருவதே இன்பம். அறத்தினாலே வருவதில்ல, அறத்தோடு வருவது இன்பம். அந்த ஆண் என்பது ஒடு பொருளை வருகிறது, உடனிகழ்ச்சி பொருள்னு பரிமையாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பொருள், இந்த விகுதியும் இந்த பொருளும் தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண் என்பது ஒடு பொருளிலே வருகிறது. ஏனென்றால் பிற்காலத்திலே ஆண் என்பது ஒடு பொருளிலே வராது. பிற்காலத்துல ஆண் ஆள் என்பது கருவி கருத்தாவையும் ஒடு என்பது உடனிகழ்ச்சி பொருளிலும் வருவதாக நாம அதை பொருளை வரையறுத்துக் கொண்டோம். பழைய தமிழ்ல இரண்டும் ஓவர்லாப்பிங், மயங்கி வரும். அது அந்த காலத்து மொழி நிலை. இதை தொல்காப்பியர் அந்த மொழி நிலையை விவரித்திருக்கிறார். பிற்காலத்துல நம்முடைய நன்னூலார் காலத்துல இதெல்லாம் மாறிடுச்சு. ஆள் ஆண் என்பது கருவி கருத்தாவாகவும், மரத்தை கத்தியால் கூத்தினான், உன்னால் விளைந்தவனை, அது மாதிரி ஆயிடுச்சு. உன்னோடு விளைந்தன வராது. ஒடு அப்படிங்கிறது உடனிகழ்ச்சி கூட அப்படிங்கிறது. ஆனா பழைய தமிழ்ல இந்த மொழி இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா, திருக்குறளுடைய மொழியாட்சி தொல்காப்பியர் சொல்லுகின்ற விதியோடு பொருத்தமான ஒரு மொழி. எனவே இதை அப்படி அவர் விவரிக்கிற போது பரிமேலழகர் உட்கோள் என்ன என்று சொன்னால், இந்த திருக்குறளுடைய மொழி தொல்காப்பிய இலக்கண விதிக்கு பொருந்தக்கூடிய ஒரு மொழி, ஒரு பழமையான மொழி என்ற ஒரு உட்கோளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம்,
நம்ம முடிச்சது. திறனுக்கு உரிமை உண்டு. சரி, ஆண் உருவு உடனிகழ்ச்சிக்கண் வந்தது. ஆண் உருவு உடனிகழ்ச்சிக்கண் வந்ததுங்கிறத இப்ப நான் விளக்குனது. ஆண் உருவு ஈண்டு உடனிகழ்ச்சிக்கண் வந்தது என்று சொல்கிற போது இந்த பொருள் தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அல்லது சங்க இலக்கியத்தில இருக்கக்கூடிய வழக்கு, அதாவது தூங்குகையான் ஓங்கு நடைய, யானைகள் தூங்குகையான் ஓங்கு நடைய என்று சொல்கிற போது யானைகள் தூங்குகையோடு, தொங்குகிற கையோடு ஓங்குகிற நடையோடு வந்ததுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அது புறநானூற்றுல வருகிறது. எனவே சங்க இலக்கிய மொழியை, தொல்காப்பிய இலக்கண விதியை உட்கொண்டது வள்ளுவர் மொழி என்பது இந்த பரிமேலழகர் உரையினுடைய உட்கோள். இதுதான் இந்த இடத்துல இலக்கண விளக்கம். அடுத்தது, இல்லறஞ்செய்வான் எனப்படுவான் அவனே என்பதாம். எனவே இந்த வாக்கியத்தை இப்ப நான் இந்த கருத்தை விளக்குறதுக்கு நான் கொஞ்சம் கீழே போறேன், அப்புறம் விளக்குறேன். மூவா அது அறத்தின் இயல்போடு தான் அவர் எழுதியிருக்காரு. இந்த பரிமேலழகர் உரையை ஒட்டிய ஒரு அறத்தின் இயல்போடு பொருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண்தன்மையை விரும்பாதவனே ஏன்னா அவனேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அறத்தின் இயல்போடு, அறம்ங்கிறது பொது அறம்ங்கிற மாதிரி பூவா எழுதியிருக்காரு. ஆனா அறம் என்பது இந்த இடத்துல இல்லறம், இல்லற தர்மத்தோடு கூடி இல்லற வாழ்க்கை வாழ்கின்றவன் அர்த்தம். இந்த இடத்துல வாசுகுமானிக்க நெறியோடு வாழும் குடும்பத்தார் யார், இன்னொரு குடும்பத்தாளை விரும்பாதவனே அவர் பொதுமைப்படுத்திருக்காரு. சரி, இப்ப இதுல வாக்கிய அமைப்பு பார்த்தீங்கன்னா நான் முன்பே சொன்னேன். இந்த இரண்டாவது பெருமையாளர் சொல்ற இல்லறம் செய்வான் எனப்படுவான் அவனே. யார் பிறன்மனை நயவாதவனோ அவன் தான் இல்லறம் செய்வான். அதாவது பிறன்மனை நயவாதவன் தான் ஒழுங்காக குடும்பம் நடத்துறவன், மற்றவன் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த வாக்கிய அமைப்பை மாத்தி பாக்குறாரு. வாக்கிய அமைப்பு பாத்தீங்கன்னா, வாக்கிய அமைப்பும் அதனுடைய லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கன்னா, எழுவாய் அறநெயலான் இல்வாழ்வான் என்பான். அதாவது இல்லற நெறியாலே இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் என்று சொல்லக்கூடியவன் பிறநெயலால் பன்மை நயவான். அது பயனில்லை. அது உத்தேசமாக டாபிக்காகவும் இருக்கிறது, கமெண்டாகவும் இருக்கு. ஆனா பரிமேலழகர் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறாரு. பிறநெயலால் பெண்மை நயவாதவன், அது எழுவாயாகவும் அது மாற்றி போட்டுக்கலாம். அது நம்ம எழுவாய் தொடர், வேற்றுமை தொடர், வினைமுற்று தொடர்னு மாற்றி சொல்லுவோம். அது உத்தேசமாக எடுத்துக்கொண்டு விதேயம்னு எழுதணும் இந்த இடத்துல. விதேயம் விதிக்கப்படுவது டாபிக் அண்ட் கமெண்ட். திறனையிலால் பெண்மை நயவாதன் யாரோ அவன் தான் இறனையால எழுவாடும் என்று சொல்லி இந்த தலைப்புக்குரிய பிறனில் நயவாமை என்ற அந்த தலைப்புக்கேற்ற டாபிக்காக இது கொண்டு வந்துடுறார். அதுக்குரிய தலைப்பாக இது கொண்டு வந்து இந்த மாதிரி இருக்கிறவன் தான் ஒழுங்கா குடும்பம் நடத்துறான். ஒழுங்கா குடும்பம் நடத்துறவன் தான் இப்படி இருப்பான்ங்கிறத விட அப்படி வாக்கியம் இருந்தா கூட அந்த வாக்கியத்தை மாற்றி அவர் அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, இல்லறஞ்செய்வான் எனப்படுவான் அவனே இல்லறஞ்செய்வான் எனப்படுவான். பிரம்மனை நயவாதவன் யாரோ அவன்தான் இல்லறஞ்செய்வான் என்று அந்த வாக்கிய அமைப்பை மாற்றி அவர் அதுக்கு பொறுப்பு சொல்லியிருக்கார். அதை நீங்க அப்படி வழங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு பிறனில் நயவாதம். பிறனில் நயவாதவனை பத்தி தான் பேசணும். டாபிக் இஸ் த டாபிக். அவன் யாரு? அப்படிப்பட்டவன் தான் ஒழுங்கான குடும்பம் நடத்துறவன் என்று ஒரு இதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அதாவது வாக்கிய அமைப்பையும் அளவியல் அமைப்பையும் புரிந்து கொள்ளும். எனவே பரிமேலழகர் இவ்வாறு அதை நுட்பமாக சொல்லியிருக்கிறார். அதாவது பரிமேலழகரை எப்படி நீங்க டீகோட் பண்ணி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த விளக்கம். அவர் பொதுவாக சொல்லிவிட்டு போய்விட்டார். அதை நாம் புரிந்து கொள்வதற்கு இப்படியெல்லாம் புரிந்து கொண்டால்தான் அது அவருடைய உட்கோள் என்ன என்று நமக்கு புரியும். ஏன்னா இந்த சமநிலை பெயர் வாக்கி நாம் சொன்ன பெரிய ஊர் மதுரை பெரிய ஊர், கடவுள் எங்கும் நிறைந்தவர் கடவுள் மாத்தி போடுறப்போ எதை நீங்க பெரிய ஊர் எதுன்னு கேட்கிறப்போ மதுரையை பத்தி கேட்கிறப்போ அது பெரிய ஊர். அந்த டாபிக் அண்ட் கமெண்டை பொறுத்தளவு அதனுடைய ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோக்கஸ்னா எதுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த அழுத்தம் வரும். எனவே எதை உத்தேசியமாக கொடுக்குறோமோ அதுக்கு இப்ப பொருள் அழுத்தம் கிடைக்கும். இதில் அறநெயலான் இல்வாழ்வான் என்பான் பிறநெயலால் பெண்மை நயவாதவன் என்று சொல்லக்கூடியதை அவர் மாற்றி போட்டிருக்காருங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, அல்லது அறநெயலான் இல்வாழ்வான்ங்கிறது முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அவனுடைய பண்பு எப்படின்னா இந்த பண்பாக இருக்கும்னு போட்டுக்கொள்ளலாம். சரி,
எனவே இதுதான் இந்த குறளுடைய விளக்கங்கள், உட்கோள்கள். எனவே அறங்கிறது அறம் என்பதனுடைய அந்த போலி என்று உங்களுக்கு தெரியும், அது பெயர். இயல் அப்படிங்கிறது இயல்போடு கூடி, இயலான், ஆண் என்பது கூடி, உடனிகட்சி பொருள். அறத்தான் வருவதே என்பதில் வரக்கூடிய அறத்தோடு வருவதே இன்பம். இன்பம்ங்கிறது அறத்தோடு கூடி வர்றதுதான் இன்பம். அறத்தினால வர்றது இன்பம் தான் எப்பவுமே. அறத்தினால வர்றது இன்பம் தான். அது நீங்க கருவி பொருளா கொண்டீங்கன்னா அந்த பொருளே போயிடும், அதனுடைய உட்கோளே போயிடும். அதனால அறத்தால் வருவதே இன்பம்ங்கிறது அல்ல, அறத்தோடு கூடி வருவதுதான் இன்பம். எந்த இன்பமும் அறத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும். அறத்தினால இன்பம் வருவது ஒருதலை, அதுல ஒண்ணும் ஐயமே இல்லை. சரி, எனவே இப்படி நுட்பமாக பார்த்து பொருள் எழுதியிருக்காங்க உரையாசிரியர்கள். அதெல்லாம் வந்து நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு உரையாசிரியர் வந்து உரை எழுதுகிற போது அவர்கள் கால மொழிச்சூழல், இந்த மொழி வழக்கு, அதனால வரக்கூடிய வேற பொருள் வேறுபாடுகள், இந்த பிசிறுகளை எல்லாம் தெளிவுபடுத்துற மாதிரி தான் அந்த உரை இருக்கும். அது பரிமேலழகர் ரொம்ப தலை சிறந்தவராக நம்ம பார்க்கணும். சரி, இல்வாழ்வான், வாழ்வான்னே சொல்லுவாரு சில இடங்களில். இல்வாழ்வான்னா இல்வாழ்க்கை வாழ்வன்னு அர்த்தம். என்பான்ங்கிறது வினையாளனின் பெயர், அது வந்து செயற்பாட்டு வினை, செல்லப்படுவான். சரி, பிறன், அறன்னு சொன்னால பிறன். சரி, இயலாள், உரிமை பூண்டு அவனுடைய இயல்பின் கண்ணே நிற்பாள். இயலாள், அந்த அவனுடைய இயல்பிலே நிற்கக்கூடியவள். இயலை உடையவள், இந்த பண்பை உடையவள். பிறகு பெண்மைங்கிறது ஆகு பெயராக பெண் தன்மையை குறிக்கும். பெண் தன்மையை குறிக்கிறது பொதுவான பெண் தன்மை. பசுத்துவம்ங்கிற மாதிரி, பசுத்துவம், குவாலிட்டி ஆஃப் பீயிங் கவ். நயவாதவன், நயவாதங்க விரும்பாதவன். நயவாதான், இதே திருக்குறளை வேற மாதிரியும் சொல்லலாம். அதாவது அரணியலான் இல்வாழ்வான் என்பான், திறனியலால் பெண்மை நயவாதான். திறனியலா பெண்மை நயவாதான் என்றும் சொல்லலாம். ஆனா நயவாதவன் என்று வினையாளனையும் பேர் சொல்லிட்டார். வினையாளனையும் பேர் தான் வினைமுற்று பெயர்னு சொல்லுவாங்க. அதை நான் கொஞ்சம் விளக்குறேன். இதுல ஒரு சின்ன ஒரு இலக்கண விளக்கம். இந்த ஆண் என்பதற்கு தமிழ் பேரகராதியில இலக்கண பொருட்கள் எல்லாம் கொடுக்கறதுல தமிழ் பேரகராதியில சில இன்னும் நெட்டு நிரப்புன்னா குறைன்னு சொல்ல மாட்டேன். தமிழ் பேரகராதியில மேம்படுத்த வேண்டிய கூறுகள்ல ஒன்று, தமிழ் பேரகராதி கொடுக்கக்கூடிய இலக்கண பொருள்கள், அதாவது கிராமட்டிக்கல் மீனிங் கொடுக்கறதுல ஒரு முழுமை தன்மையை நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. அதை கவனிக்க வேண்டும்ங்கிறதுக்காக சொல்றேன். ஆண் என்பதற்கு என் இன்ஸ்ட்ருமெண்டல் எண்டிங் ஏசின் மன்னானி என்ற படம் கொடுத்துட்டு போயிட்டார். மூன்றாவது தொல்காப்பியம் சொல்றது யார்? உரையை தான் கொடுத்துருக்காங்க, உரையில தான் சொல்றாங்க. உரையில கூட ஆண் என்பது வந்து வருகிறது என்று உரையாசிரியர்கள் தான் சொல்றாங்க. உரையில தான் இருக்கு. தொல்காப்பிய மூலத்துல 3ஆம் வெற்றி உருவாக ஆண் சொல்லப்படவில்லை. ஆனால் 2வது பகுதியில அது ஆண் வருகிறதுனால அதை பகுதியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்ஸ்ட்ருமெண்டல் எண்டிங்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது சொசைட்டி மீனிங்ல தான் வருது. இன்ஸ்ட்ருமெண்டல் எண்டிங்னு மொட்டையா கொடுத்தாலும் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். அதாவது இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் இல்லை, கருவி கருத்தாக்கம் மட்டும் இல்லை, சொசைட்டி உடனிகட்சி பொருளையும் சொல்லணும். an instrumental, an ending which indicates instrumental and as well as associative னு அந்த பொருளை மாத்தணும். அதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நன்னூல் வந்து என்ன பண்றாருன்னா, அவரு ஆளை தான் முதல்ல போட்டுக்கிறாரு. ஆண் போட்டுக்காரு, ஆள் போட்டுக்காரு, மறந்து விட்டு. ஒடு ஓடு ஆணாள் தான் சொல்றாரு நினைக்கிறேன். ஆணால ஆள் ஆனா சொல்றாரு. இந்த நன்னூல் சூத்திரம் எனக்கு மறந்து வச்சு. ஆள் ஆண் தான் இருக்கு நன்னூல்ல. ஆள் ஆண் ஒடு ஓடு. ஆனா ஆண் தான் முதல் வடிவம். ஹிஸ்டாரிக்கலி ஆண் தான் முதல் வடிவம், ஆள் பின்னாடி வந்த வடிவம். நன்னூலார் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து அவர் வந்து ஒரு மாணாக்கருக்கு எழுதின இலக்கணம். மாணாக்கருக்கு தேவையான விஷயங்களை அவர் எளிமைப்படுத்தி கோவைப்படுத்தி சுருக்கமாக சொல்லியிருக்கார். அது வந்து ஒரு தொல்காப்பியத்தை போன்ற ஒரு முற்றிலக்கணம். தொல்காப்பியம் முற்றிலக்கணம் கிடையாது, தொல்காப்பியத்தை போன முற்றிலக்கணம் இல்லை. அது ஒரு மாணவருக்கு பயிற்று இலக்கணம், பயிற்று முறை இலக்கணம். எனவே ஆனா நாம வந்து அந்த பயிற்று முறை இலக்கணமாகிய நன்னூலை வைத்துக் கொண்டுதான் இன்று வரைக்கும் தமிழை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கோம். அதுக்கு இப்ப வந்து நம்ம இப்ப சொல்ல போறது, அதாவது இப்ப நான் சொன்னேன், இந்த வினையாளனையும் பெயரை பற்றி சொல்ற போது இந்த
நயவாதவன், நயவாதான். அதாவது பழைய தமிழ்ல நயவா இந்த இந்த வினையாளனை பெயர்ங்கிறது வினைமுற்று பெயர்னு தான் சொல்லு. தொழிலை ஒட்டுன்னு தொல்காப்பியர் சொல்லுவாரு, வினைமுற்று பெயர்னு சொல்லுவாங்க. இதனுடைய உட்பரப்புகளை எல்லாம் நன்னூலார் மிக விரிவாக ஆராய்வதில்லை, உரையாசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. பின்னாடி இதையெல்லாம் மிக விரிவாக ஆராய்ந்தவர்கள் பிரயோகத்திலும் இலக்கண கூத்திலும் தான் வினையாளனையும் பெயருடைய வகைப்பாட்டை எல்லாம் பேசுறாங்க. அது என்ன பொருளை வரும், அது அதனுடைய வடிவம் என்ன, என்ன பொருள், என்ன வடிவங்கிறது விரிவா இருக்கு. அதெல்லாம் நான் ரொம்ப இங்க இலக்கணம் ரொம்ப அதிகமா பேச முடியாது. அதுல அவர் சொல்லியிருக்கிறத மட்டும் நான் ஒரு குறிப்பை சொல்லிட்டு மறுபடியும் வர்றேன். அதாவது வினைமுற்று பெயர் வடிவமாற்றம் பெறுதலனையும் வடிவமாற்றம் ஈற்றையற்கே பொருந்தும் என்பதனையும் விளக்குவதற்கு பிரயோகம் 37வது திருக்குறள்ல நயவாதவன சொல்லியிருக்காரு. நயவாதான் என்பது நயவாதவன் என்று அன் சேர்ந்து வர்றது வடிவமாற்றம். வினையாளனை பெயர்ங்கிற அவர் சொல்ல வினைமுற்று பெயர் தான் சொல்லுவார் அவர். அத நயவாதான் சிறப்பட்டார் தின்பார் என்று வர வேண்டியது நயவாதவன் வேந்து சிறப்பட்டவர் ஊந்தின்பவர் என்று திருக்குறள் வந்திருக்கிற 3 எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்காட்டி இந்த வினையாளனை பெயர்னுடைய இறுதிக்கு முன்புள்ள பகுதி ஒலி ஈற்றையற்கு ரூபவேதம் பொருந்தி வந்திருக்கிறதுங்கிறது இதை உதாரணமா சொல்றாரு. அதாவது வினைமுற்று பெயர் என்பதை வினையாளனையும் பெயர் பற்றிய இலக்கண விதி பிற்கால இலக்கண நூல்களில் தான் உள்ளது. வினையாளனையும் பெயர் நன்னூலில் முதலில் வருகிறது. ஆனால் அதை பற்றி உள்ள முதல்ல தொழிற்பெயர் என்றும் வினைமுற்று பெயர் என்றும் தொழில்நிலை ஒட்டு என்றும் வருகிறது. இதனுடைய முழு இலக்கண விதிகள் எல்லாம் காரிகை பிரயோகத்துல வருகிறது, இலக்கண புத்தில வருகிறது. இந்த நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் அல்லது நம்முடைய இலக்கணம் படிக்கின்ற மாணவர்கள் இதையும் சேர்த்து படித்தால்தான் வினையாளனையும் பெயருடைய இலக்கணம் அல்லது வினைமுற்று பெயருடைய இலக்கணத்தை முற்றாக விளங்கிக் கொள்ள முடியும். எனவே நாம் நன்னூலையும் தொல்காப்பியத்தையும் மட்டும் சொல்லிக் கொடுத்து விட்டு மற்றவற்றை எல்லாம் கவனிக்காமல் விட்டு விட்டால் முற்று இலக்கணம் முற்றாக கற்பிக்கப்பட்டதாக அர்த்தம் இல்லை. நான் சொல்றது பழைய தமிழுக்கு. பழைய இலக்கணங்கள் இன்றைய மொழியை புரிந்து கொள்வதற்கு ஓரளவுக்கு தான் உதவி செய்யும், முழுமையும் உதவி செய்யாது. அதுக்கு புதிய இலக்கணம் தான் நம்ம எழுத வேண்டும். நாம் இன்றைய மொழியும் இன்றைய பழைய இலக்கணங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அந்த வேறுபாடுகள் எல்லாம் விளக்கக்கூடிய இலக்கணம் ஒரு சிலர் எழுதியிருக்கிறாங்க. அது இன்னும் முற்றாக ஒரு ஸ்டாண்டர்ட் கிராமர் இன்னும் நமக்கு வரணும் என்பதை நாம இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா வினைமுற்று பெயரை பற்றி நான் சொன்னேன். இதை சரி, அப்புறம் இன்னொரு விஷயத்த மட்டும் சொல்லி இதுல நான் போயிடலாம் நினைக்கிறேன். அதாவது ஆணை பத்தி சொன்னேன். இந்த என்பான் என்பதை பத்தி சொல்ற போது இந்த என்பான்ங்கிறது எனப்படுவான்ங்கிறது நிறைய இடத்துல 8 இடத்துல வருது. சில இடங்கள்ல என்பான் யார் எனின் என்று வரும். அது இங்க அடுத்த திருக்குறள் இருக்கிறது. அதாவது நலக்குரியர் யாரெனின் நாம நீர் வைப்பில் பிறர்க்குரியா தோல் தோயாதவர். நலக்குரியர் யார் எனின், நலக்குரியர் யார் எனின், யார் என்றால் அப்படின்னு ஒரு கேள்வியாக போட்டிருக்காங்க. நலக்குரியர் என்பவர் அப்படிங்கிற சொல்றதை யார் எனின்னு வினா வாக்கியமா மாத்திருக்காரு. அது திருக்குறள்ல ஒரு ஸ்டைல். யாது எனின் அல்காமை செல்வத்துக்கு யாது எனின், அல்காமை செல்வத்திற்கு வெகாமை வேண்டும் பங்கை பொருள். அருள் அல்லது யாது எனின், அருள் அல்லது என்பது கொல்லாமை கோரல், கொல்லாமை கோரல் பொருள் அல்லது ஒன்று. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லை. வாய்மை எனப்படுவது யாதொன்றும் தீமையில்லாத சொல்லுன்னு சொன்னாலே போதும். யாது எனின் என்று கேள்வி கேட்கிற மாதிரியும் ஒரு அமைப்பு இருக்கும். எனவே அந்த அமைப்பையும் அடுத்த திருக்குறளை நம்ம பார்க்க போறோம். சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்து மேற்கோள்கள்ல நான் பெண்மையை பற்றி சொன்னேன். பெண்மை என்பது மகளை சுட்டாமல் கற்புறனாவதோர் அமைதித்தன்மையை சுட்டி நின்றது. இது பெண் தன்மை என்ற ஒரு குவாலிட்டியை குறிக்குது. தன்மை உணர்த்தும் தன்மை குறிப்பு பெயர் சுப்பிரமணிய தேசிகன் சொல்லியிருக்காரு. அது பாவதத்திதன் பும்ஸ்துவம் ஸ்ரீத்துவம் பண்பு பகுதிகளோடு வரும் விகுதி பாவதத்திதன் அப்படின்னா பண்பு பெயர்களை பாவதத்திதன் சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. அது சொல்லியிருக்கிறேன்.
அப்புறம் நான் இந்த இதை பற்றி சொன்னேன், வினையாள பேர் பற்றி சொல்லிட்டேன். அதனால மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ண வேண்டாம். எனவே அது எப்படி ஈற்றையல் நயவாதான் அப்படிங்கிறது நயவாதம்னு வந்திருக்கிறது. எனவே இதுல இந்த கருத்தை சொல்லுவதற்குரிய இலக்கண செய்திகள், குறிப்பாக இலக்கண வடிவங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியாச்சு. அடுத்ததுக்கு நான் போகலான்னு நினைக்கிறேன், நேரம் அதிகமாயிடுச்சு. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. அடுத்த திருக்குறள். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். பிறனது மனையாளை பாராத பெரிய ஆண்மை தானே. பாராத, நோக்காதங்கிறது பாராதன்னு எடுத்துட்டாரு. வறுமையாளர்கள் வேற மாதிரி உட்கொள்ளாதன்னு எடுத்துட்டாரு. உட்கொள்ளாதுங்கிறது கிராஸ்பர் அது மாதிரி அதுல ஈடுபடுறதுங்கிற மாதிரி எடுத்துட்டாரு. உட்கொள்ளுதல் என்று அவர் எடுத்திருக்கிறார். எனவே பெரும் மனையாளை பாராத பெரிய ஆண்மைதானே சான்றோர்க்கு அறனும் அமைந்த ஒழுக்கமும். சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்குமாம். ஒன்றோங்கிறது அறனும் ஆன்ற ஒழுக்கும் என்று உண்மை என்ற பொருள் எழுதி அறனும் அமைந்த ஒழுக்கமும் ஆம். இது இதனை விரும்பாமைதானே அறனும் ஒழுக்கமும் என்று முக்கியமான கருத்து. இதுல ஒன்றை செய்யாமலே ஒரு தீமை, அதாவது தீமையை செய்யாமல் இருப்பதே அறமும் ஒழுக்கமும் ஆகிறது என்பது இந்த திருக்குறளுடைய ஒரு சிறப்பாக நான் பார்க்கிறேன். எனவே பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு என்ற இதுக்கு பரிமேலழகர் என்ன சொல்றாரு? பிறன்மனை நோக்காத பேராண்மை, பிறன் மனையாளை, மனைங்கிறது மனையாளை ஆகுபெயர், உட்கொள்ளாத பெரிய ஆண் தகமை, பேராண்மை பெரிய ஆண் தகமை, ஆண் தகமைன்னு எடுக்கிறார். பெரிய ஆண்மைன்னு அவர் எடுக்காரு, இவர் ஆண் தகமை. சான்றோருக்கு இது ஒரு பெரிய ஆண்மை, பேராண்மை. அது அந்த பேராண்மை என்பது அறமும் ஒழுக்கமும். அறம் என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்கிற இங்க விடை வருகிறது. அறம் என்பது ஒரு பொது நெறியில் இருக்கக்கூடிய பொது ஒழுக்க நெறி. ஒழுக்கம் அப்படிங்கிறது நடைமுறை. அதாவது இது ஒரு வகையான டியூட்டி அண்ட் பிஹேவியர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அறம் என்பது ஒரு டியூட்டி, மற்றது ஒழுக்குங்கிறது பிஹேவியர், என்னுடைய கடமையை நீ செய்ய வேண்டிய முறை என்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். எனவே அறனும் ஒழுக்கமும் சால்புடையார்க்கு அறனுமாம் நிரம்பிய ஒழுக்கமுமாம். எனவே ஒன்றோ என்பது ஒரு வடிவம். இது நம்ம இன்றைய மொழியில் இருக்கு, நான் சொல்றேன். ஆனா இப்ப தொல்காப்பியத்திலையும் மற்ற இலக்கண குழுவிலையும் இதை எங்கேயும் இதனுடைய இலக்கணம் சொல்லல. நம்ம இதுக்கு வருவோம். புறப்பகைகளை அடக்கும் ஆண்மை உடையார்க்கும் உட்பகையாகிய காமம் அடக்குதற்கு அருமையின் அதனை அடக்கிய ஆண்மையை பேராண்மை என்றார். ஏன் நயவாத பெருமை நயவாத பேராண்மை என்பது, ஆண்மை என்பது ஒரு வாகைத்தனையில சொல்லப்படுற கருத்து. வெற்றி, ஒரு விஷயங்கள நாம் ஓவர் கம், அது கண்ட்ரோல் பண்றது, அதை கடந்து செல்றது, டிரான்சென்ட் ஆகிறது. அப்போ புறப்பகைகளை எல்லாம் ஆண்கள் அடக்கி விடுவார்கள். அகப்பகை, இது அகப்பகை, காமம் வெகுளி மயக்கம் எல்லாம் அகப்பகை, அகத்திலே இருக்கக்கூடிய நமக்கு பகையாக இருக்கக்கூடியது உட்பகை. அது அடக்கிறது கஷ்டமா, அதனாலதான் பேராண்மை என்று சொன்னார். இன்னொரு விளக்கம் சொல்லியிருக்கார். இது ஒரு வகையான தத்துவார்த்த ரீதியான ஒரு விளக்கம், ஒரு தியாலஜிக்கல் அண்ட் பிலாசபிக்கல் எக்ஸ்பிளனேஷன். எனவே இது ஒரு சமூக அல்லது சமுதாய விளக்கம் என்பதுக்கு மேல ஒரு வகையான உளவியல் விளக்கமாகவும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது தத்துவம் அல்லது சமயம் ஸ்பிரிச்சுவல் விளக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றோ என்பது எண்ணடைச்சொல். ஒன்றோ என்பது அது ஒன்றோ இது ஒன்றோ என்று வருகிறது இல்லையா, அதான் எண்ணடைச்சொல் சேர்த்து. அதுவும் ஆம் இதுவும் ஆம். அது நான் என்னங்கிறது விளக்குறேன். செய்தற்கரிய அறனும் ஒழுக்கமும் இதனை செய்யாமையே பயக்கும். எனவே ஒரு தீமையை செய்யாமல் இருப்பதே அறம் என்று சொல்லியிருக்கிறது நான் இங்கேதான் இருக்குன்னு நினைக்கிற திருக்குறள், வேற எங்க இருக்கான்னு பார்க்கணும். அறனும் ஒழுக்கமும் செய்வதால் விளைவது, இது தீமையை செய்யாமலே இந்த அறனும் ஒழுக்கமும் விளையும் என்ற ஒரு நுட்பத்தையும்
எல்லாரும் சுட்டி காட்டியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பெச்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பிறனுடைய மனைவி விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை ஆண்டோருக்கு அறம் மட்டுமன்று நிறைந்த ஒழுக்கமும். அது இன்றைய மொழியில் அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். அது மட்டுமல்ல, அறமும் மட்டுமல்ல நிறைந்த ஒழுக்கமுமாம். சரி, பிறன்மனை விரும்பாத ஒழுகாத ஒழுக்கம் நிறைந்த பேராண்மையுடைய சான்றோருக்கு அறம் மட்டுமன்று ஒழுக்கம் கூட. அது கொஞ்சம் விரிவுபடுத்திட்டார். இது வாக்கிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, சான்றோருக்கு பிறன்மனை நோக்காத பேராண்மை அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கும் ஆம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது நான் விளக்குறதுக்கு முன்னாடி அந்த சொல்லடுக்கு போயிடுறேன். பிறன்தான், மனையாளை நோக்காதான் உட்கொள்ளாதான் எடுக்கிறாரு, அவர் நோக்காதான் எடுத்துக்கிறார். பேராண்மை பெரிய ஆண் தகமை, சான்றோருக்கு சால்புடையாருக்கு அறனுமாம் இடைச்சொல், அறனுமாம் நிரம்பிய ஒழுக்கமுமாம். ஒழுக்குங்கிறது ஒழுக்கம். இது இன்றைய தமிழ் பார்த்தீங்கன்னா இருக்கு, பேச்சில் இருக்கு. வருவது ஒன்னா போவது ஒன்னா யாருக்கும் தெரியாது. அவன் வருவதும் போவதும் தெரியாது, வருவது போவது தெரியாது, வருவதொன்னா போவதொன்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்றோ அப்படிங்கிறது ஒரு வகையான இடைச்சொல்லாக, ஒரு பார்ட்டிகளாக வருகிறது. அது வருவதும் போவதும் என்றும் நம்ம விளக்கலாம் கன்ஜங்டிவாக. வருவதோ போவதோ என்று சொல்லி பிரிநிலையாகவும் சொல்லலாம். அந்த பிரிநிலையும் உண்மையும் சேர்த்து தான் எண்ணிடைச்சொல்னு சொல்றாங்க. ஆர் அண்ட் ஆர் ரெண்டுமே கன்ஜங்ஷன்ல வரும். கன்ஜங்ஷன்ல சேர்க்கிறது. அந்த பொருள்ல தான் எண்ணிடைச்சொல் எடுத்திருக்காரோன்னு எனக்கு தோன்றுகிறது. ஒன்று என்பதற்கு தமிழ் லெக்சிகன் கொடுத்திருக்கிறது நாட் ஓன்லி, அதான் மூவாவனுடைய பொருள். திருக்குறள் அந்த எத்தனை இடத்துல வருதுங்கிறத நான் சொல்றேன். பொய்படு ஒன்றோ புனை போகணும் சொன்னா நல்லா இருக்கு. ஒன்றோ அப்படிங்கிற திருக்குறள்ல மூன்று இடத்துல இதே பொருள் வருது. பேதமை ஒன்றோ பெரும் கிழமை என்று உணர்க, நோதக்க நட்டார்சி. நண்பர்கள் ஏதாவது நமக்கு தீமை செய்து விட்டால் பேதமை என்றோ பெருங்கிழமை என்றோ உணர்க, பேதமை என்றும் பெருங்கிழமை என்றும் உணர்க என்று ஒரு பொருள் சொல்லலாம். அதே மாதிரி பொய்படும் ஒன்றோ புனை பூணும் கையெறியா பேதை வினைமேற்கொள்ளும். விஷயம் தெரியாத ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சா அது நடக்காது. பொய்படுவதும் புனை பூணும், ஜெயிலுக்கும் போயிடும். தப்பா செய்து விலங்கும் மாட்டப்படும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்றாரு. காமம் விடு ஒன்றோ நான் விடு ஒன்றோ. ஒண்ணு காமத்தையும் நாணையும் விடு நன்னெஞ்சு. இந்த இடத்துல வேற மாதிரி பிரிநிலை வருது. காமத்தை விடு அல்லது நாணை விடு. எனவே ஒன்றோ என்பது ரெண்டு பொருள்ல வருகிறது. ஒன்று பொருள்ல வருகிறது, பொருளையும் வருகிறது பார்க்குற திருக்குறள்ல. இதைத்தான் அவர் மொட்டையா எல்லா இடத்துலயும் அவர் எண்ணிடைச்சொல்னு போட்டிருக்காரு. அது என்ன எண்ணிடைச்சொல்ங்கிறது இந்த விரிந்த பொருள்ல சொல்லியிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். எண்ணிடைச்சொல்னு மொத்தமா சொல்லிட்டு போட்டாங்க. நாட் ஓன்லி பட் ஆல்சோ கனெக்டிவ் பிட்வீன் நவுன்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் வெர்ப்ஸ்ன்னு போட்டிருக்காரு. பொருள் சரிதான், நாட் ஓன்லி பட் ஆல்சோன்னு வருது. ஆனா உம்முன்னு நம்ம பொருள் சொல்லியிருக்கிறோம், பார்க்கணும். அது எய்தர் ஆர் விகற்ப பொருள் திருமிடைச்சொல்னு சொல்லியிருக்காரு. சங்க இலக்கியத்துல வருது. சங்க இலக்கியத்துல உங்களுக்கு சங்க இலக்கியத்திலும் பிற்கால இலக்கியங்களையும் அது வருகிறது. அதாவது உயர்மலை நாடு, அதாவது தெரிஞ்சது மட்டும் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லணும். நாடாகன்றோ காடாகன்றோ, நாடாகட்டும் காடாகட்டும், அவளாகன்றோ மிசையாகன்றோ, அவளாகட்டும் மிசையாகட்டும் வருது. இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ, அவனை நீங்கள் இடுக அல்லது சுடுக, இடுகவும் சுடுகவும் செய்யலாம் என்று சொல்லி அந்த இதில் சொல்லியிருக்காங்க. எனவே இது சங்க இலக்கியத்துல இந்த ஒன்றோ வந்திருக்கிறது. ஆனால் இதுக்கு இலக்கணம் தொல்காப்பியத்துல இல்லை. பிற்கால இலக்கண நூல்களே அதை பத்தி சுட்டின மாதிரி தெரியல. எனவே ஒன்று என்பது ஒன்று உண்மை பொருள்ல வருகிறது, பொருள்ல வருகிறது. ரெண்டையும் சேர்த்து அவர் எண்ணிடை சொல்லுன்னு சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலையும். அது என்ன விளங்கி போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த இலக்கணத்துக்கு இதுல பிடிச்சிடலாம் நினைக்கிறேன். இதில் காரி ரத்தின கவிராயர் நோக்குதல் உட்கொள்ளுதல் என்ற அந்த பொருளை எடுத்து காட்டியிருக்கிறார். பேராண்மை பெரிய ஆண்தன்மை இவர் எடுத்திருக்காரு. சரி, இது இந்த திருக்குறள் கடிமனை நீத்த பக்கமாகி பிறனில் வழியாமை உணர்த்திற்று, வாகை திணையில வரக்கூடிய கடிமனை நீத்த பக்கம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது வீட்டை
துறந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை பற்றி சொல்கிற போது பிறனில் விளையாமையும் முக்கியமான ஒரு ஒரு வாகை செயலாக வெற்றி கொண்ட செயலாக உணர்த்திட்டுன்னு இளம்போரல் சொல்லியிருக்காரு. தச்சனாருக்கு சொல்லி அது கட்டமை ஒழுக்க கண்ணுமைக்கண் பிறனில் விளையாம உணர்த்திட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு இந்த 2 திருக்குறளோடு நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். எனவே இந்த 4 திருக்குறள் இல்லறத்தான் இந்த பண்பை கொண்டிருக்க கூடாது. இந்த பண்பை கொண்டிராதது அறனும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கு. இது எல்லாருக்கும் பொதுங்கிறது அடுத்தது நலக்குரிய யானைங்கிறது. அப்புறம் தீயவனுக்கும் கூட அது ஒழுக்கம்தான் என்பது போல முடிச்சுப்பாரு. இதுதான் இந்த திருக்குறளுடைய கருத்தும் என்னுடைய இலக்கண விளக்கம் சொல்லி இந்த உரையை நான் இதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. இந்த ஒரு கருத்து ஒரு கேள்விங்கய்யா. இந்த பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறதுல அந்த உட்கொள்ளாத அப்படிங்கிறது காளிங்கர்ட்ட இருந்து பரிமலர் எடுத்திருக்காருங்க. அந்த பார்க்காத அப்படின்னு சொல்லி மனக்குடவர் எழுதுறது மாதிரி காளிங்கர்லாம் பின்னாடி, பரிமலருக்கு பின்னாடிங்களா ஐயா? காளிங்கர்லாம் பின்னாடி. மொழி பாருங்க, காளிங்கர் மொழியெல்லாம் பாருங்க. சரிங்க சரிங்க சரி. அதாவது இந்த நோக்கல் நோக்கம் நோக்கிய நோக்கம்னு வருமே, அதை வச்சு எடுத்துருக்காங்களாயா? நேரா பாக்குறது, இன்னொன்னு உட்கொள்றது, அப்படி மனசால பாக்குறதுங்கிற மாதிரிங்களாயா? அதை பத்தி கொஞ்சம் நம்முடைய சோனா கம்சன் ஐயா நிறைய எழுதி வச்சிருக்காங்க. நான் அதை கூட சொல்லல. சரிங்க சரிங்க ஐயா. அந்த இதுக்கு முன்னாடி இந்த இதுல அறநெறியான் அந்த இது சொன்னீங்க இல்லைங்க, அந்த ஆள் ஒடு சொன்னீங்க இல்லைங்க, அறநியலான். அதுல அந்த ஆண் ஒடு சொன்னீங்க. இந்த அறநியல்ங்கிறதே ஒரு அரண் ஆகிய இயல்புடுங்கிறாரு. ஒரு சில பேர் அப்படியே அதை வேற்றுமை தொகை மாதிரி எடுக்கிறாங்களேயா. இவர் அதை இருபெயரொட்டு மாதிரி அறநியல்ங்கிறத இருபெயரொட்டு மாதிரி பரிமேலழகர் எடுக்கிறாருங்க. மத்தவங்க எல்லாம் வேற்றுமை மாதிரி எடுக்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லுங்க. ஒருவேளை இப்படி ஒரு இருபெயரொட்டா எடுக்கிறதுனாலதான் அந்த ஒடு பொருண்மையில் எடுக்கிறாரா? மத்த எல்லாமே ஆள் பொருண்மையில் எடுக்கிறாங்க. ஆனா அவங்க வேற்றுமை தொகை மாதிரி தான் பாக்குறாங்க. அறநியல்னா அறத்தின் இயல்போடு கூடி எடுத்திருக்காங்க பொருள். இல்லறத்தின் இயல்போடு கூடி. அறமாகியல்னு யார் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்ததுல எனக்கு தெரியல. இருக்கா அப்படி? இப்ப இவரு எப்படிதானுங்க அரணாகிய இயல்புன்னு எடுக்கிறாங்க. அரணாகி இயல்புன்னு சொன்னா, அரணாகி இயல்புங்கிறது உங்களுக்கு இதுதான் இல்லறமாகிய இயல்பு அவனுடைய இயல்பு. இல்லறங்கிறது பின்னாடி இன்னும் வருதுங்கய்யா. அரணாகிய இயல்புடு கொடி இல்வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எங்க வருதுன்னு சொன்னா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. இல்லறத்தினுடைய இயல்போடு கூடிய மற்ற 3 பேருக்கும் என்ற ஒரு பொருள் அங்க சொல்லுவார். அந்த இயல்பு அப்படிங்கிறது அந்த ஆசிரம நிலை, ஆசிரம இயல்புங்கிற அர்த்தத்தில் எடுக்கிறார். அறமாகிய இயல்புங்கிறது இல்லறமாகிய அந்த ஆசிரமம்னு எடுக்கணும். அப்படித்தான் அது நீங்க சொல்ற இருவேரொட்டை எடுத்தா அப்படித்தான் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. நான் அதை கவனிக்கல. நீங்க இதான் இப்ப சுட்டி காட்டலாம்னு நான் மறுபடியும் கவனிக்கிறேன். இயல்பு அப்படிங்கிறது ஆசிரமம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் தான் அது வருது. அறநியல் அப்படிங்கிறது அறமாகிய ஆசிரமத்தினுடைய இயல்போடு கூடி, இல்லற ஆசிரமத்தினுடைய இயல்போடு கூடின்னு அர்த்தம். இல்லறமாகிய ஆசிரமம் அது பாக்குறேன், மறுபடியும் பாக்குறேன். நான் நீங்க சுட்டி காட்டினதுக்கு நன்றி. அதாவது இல்லறம் அப்படிங்கிறத அங்க இது பண்றாரு. இல்வாழ்வான்ங்கிறது இல்லற இயல்போடு கூடியவன், வாழ்பவன். இல்லற இயல்போடு, இல்லற தர்மத்தோடு கூடி வாழ்கின்றவன் ஆசிரமம். இல்லற ஆசிரமத்தோடு கூடி வாழ்கின்றவங்கிற மாதிரி பொருள். இயல்புங்கிறது ஆசிரமம் என்ற ஒரு பொருள் பரிமேலழகருடைய உட்கோள்ல இருக்கு. அது சரியா தப்பாங்கிறது வேற. ஆனா அங்க சொல்லியிருக்கிறது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர், இல்வாழ்வின் இயல்புடைய மூவர், இல்வாழ்வை போன்ற அந்த ஆசிரம இயல்புடைய
இந்த 4 ஆசிரமங்கள் சொல்றாங்க இல்லையா, வாழ்க்கை நிலை. ஆனா பரிமேலழகர் வந்து 4 திருக்குறளே சொன்னாலும் இறுதியாக திருவள்ளுவருக்கு 2 தான், இல்லறம் துறவரம் தான். 4 இது அவருக்கு இல்லை. ஒரு வாழ்க்கையை 4ஆக பகுக்க வேண்டாம், 2ஆவது பகுத்துக்கலாங்கிற. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்க. ஐயா, நீங்க டிஸ்கிரிப்ஷன் பிரிஸ்கிரிப்ஷன் அதுக்கு அதை வேறுபடுத்தி காட்டினீங்க. சொல்லுங்க. அதுல டிஸ்கிரிப்ஷனும் பிரிஸ்கிரிப்ஷனோட பின்னி பிணைஞ்ச மாதிரி பல இடங்கள் வருது. அத இதுதான் டிஸ்கிரிப்ஷன், இது பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வேறுபடுத்தி கிளியரா, அதாவது தெளிவா வேறுபடுத்த முடியுமா? அது ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து பிறன் இல் விளையாமை, அது சரி. ஆனா பிறன் இல் இவனை விளைந்தால் அப்ப என்ன ஆகும் அந்த சிச்சுவேஷன்ல? அது ஒண்ணு. ஏன்னா பெரிய பெரிய இலக்கியங்கள்லாம் இப்ப அகலிகை, இந்திரன் அகலிகை கதை, அதே மாதிரி கோவலன் மாதவியோட இருந்தது. மாதவி வந்து பிறன் இல் கிடையாது, பட் இவன் தன் இல்லை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோடு இருக்கிறான். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் அரண் பிழைத்தவர்களா? உதாரணமா கரீனின், அண்ணா கண்ணாவுடைய கணவன், அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், பட் பியூரோக்ராட். ஆனா அண்ணாவுடைய ரொம்ப நுண்ணிய உணர்வுகளையோ அல்லது அவளுடைய ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, அவளுக்குள்ள ஒரு எதையோ புரிஞ்சுக்கிறாத ஒரு மனுஷன். அதே மாதிரி மேடம் பகூரி, இதெல்லாம் இந்த தலைவர். ஆனா அகலிகை கண்வர் உடைய மனைவி. அவளுக்கு தெரியாம மாறுவேஷத்துல வந்து அவளை ஏமாத்திட்டு போயிடறான். இப்ப இந்த மாதிரி நிலைமைகள்ல வந்து இந்த பிறனில் விளையாமை அப்படின்றத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இதை பத்தி முதல் தொடக்க வகுப்புல சிலவற்றையும் சொன்னேன். ஆனா அடுத்த வகுப்புல பத்தி பேசலாம். நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அதாவது வரலாற்றிலிருந்து நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளுவர் எதையெல்லாம் உட்கொண்டாருன்னு நமக்கு தெரியல. இப்ப நான் இப்போ அண்மையில் நாங்க காஞ்சி புராணத்தை மொழிபெயர்த்துட்டு இருக்கோம். பேராசிரியர் இந்திரா மேனனுக்கு தெரியும். அதுல வந்து காஞ்சிபுரத்தை பற்றி உள்ள வரலாற்றுல ஒரு வரலாறு வருது. அந்த காஞ்சிபுரத்தை தண்டன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு கொண்டு வந்தான். அவன் ஒரு நாள் வேட்டையாட போனான். வேட்டையாடி களைத்து தண்ணீர் பருகுவதற்காக ஒரு பர்ணசாலைக்கு, ஒரு முனிவருடைய இதுக்கு போகிற போது, அந்த முனிவர் அங்கே இல்லை. முனிவருடைய மனையாள் இருந்தார்கள். அவர்கள் மிக அழகியாக இருந்தார்கள். அவருடைய அழகை பருகி அவர்கள் உணவெல்லாம் அழிக்கிறாங்க. விருந்தோம்பியவரை இவன் என்ன சொல்றது, கையை பிடிச்சிட்டான். நம்ம இன்றைய பாஷையில சொன்னா கையை பிடிச்சு இழுக்கலாம். அதாவது அவரை பாலியல் ரீதியாக சீண்ட முயற்சி செய்கிற போது முனிவர் வந்து அவனுக்கு சாபம் கொடுக்கிறாரு. நீ வந்து அலியாக பிறக்கவாய் என்று சொல்லி, இதை பார்த்து கொண்டிருந்த மந்திரி வந்து நீ காட்டுல பண்ணியா போகணும்னு நம்ம கொடுக்குறாரு. அப்புறம் அந்த நாடு பூராம உன்னோட நாடு வந்து கெட்டு அழியிட்டணும் சாபம் கொடுக்குறாரு. அப்படி நாடு கெட்டு போயிருது. அப்புறம் ஒரு காலத்துல இதெல்லாம் பார்த்து மக்கள் வேண்ட இந்திரன், சிவன் வந்து இந்திரன் கிட்ட சொல்லி, இந்திரனே வந்து கரிகாலனாக பிறந்து கரிகாலனை வந்து யானை விட்டு அவரை தேர்ந்தெடுத்து சோழ நாட்டை ஆண்டு சோழ நாட்டிலிருந்து இங்க வந்து இந்த காஞ்சிபுரத்தை நிறுவனான்னு ஒரு கதை போகுது. அப்போ இது பெரிய அந்த இதுல திருவிளையாடற் புராணத்திலையும் ஒரு ராஜா இந்த வேலை பண்றாரு. பாண்டியராஜா தான். பாண்டியராஜா வந்து பானபத்திரருடைய மனைவிய மேல ஆசைப்பட்டு ஏதோ துன்பப்படுத்துறாரு. கடைசியில் அவர் மீண்டு வர்றாருன்னு அது கதை இருக்கு. இந்த கதைகள் நிறைய இருக்கு. இந்த வரலாறுகளை எதையெல்லாம் இவர் மனசுல வச்சிருந்தாருன்னு நமக்கு தெரியல. அதனால நீங்க கேட்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகளை எந்த அளவுக்கு நம்ம இதுலெல்லாம், நான் அதை கூட சொன்னேன். இந்த முதுமொழி என்பாரு சில எல்லாம் எடுத்துக்காட்டு காட்டுவாங்க. ஏதாவது இது வந்து வெறும் இலக்கண விதியாக இருக்கிறதுனால முதுமொழி என்பாரு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு திருக்குறள் சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க.
இந்த கதை வந்து இதுக்குரிய இலக்கியம் சொல்லி. அப்போ நாம ஒவ்வொரு கருத்துக்குரிய இலக்கியங்களை நம்ம நினைச்சு பார்க்கலாம். நீங்க நினைக்கிறதெல்லாம் அருமையான மேற்கோள்கள். உலக இலக்கியங்கள் இருந்து நீங்க சொல்றீங்க. உலக இலக்கியத்துல எல்லாத்துக்குமே இது பிரச்சனையா இருக்கு. ஏன்னா சமூக பிரச்சனையாக இருக்கிறதுங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா மன்னர்கள் பெரும்பாலும் மேட்டுக்குடியினர், பணக்காரர்கள், சாதாரண மக்கள் மட்டும் இல்லை, மேட்டுக்குடியினரை நோக்கிய ஒரு இதாத்தான் எனக்கு தோணுகிறது. அதனால சார், அவருடைய கேள்வி வந்து இப்ப வந்து நீங்க ஒரு பிறனுடைய மனைவியை விடைதல் தவறு அப்படின்றது ஒரு இது நம்ம வச்சிருக்கோம். ஆனா இலக்கியங்கள் வரும்போது நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப வந்து ஒரு கணவன் மனைவிக்கு இடையில போதுமான அளவு இயைபு இல்லை, பொருத்தம் இல்லை. அதனால ஒரு மனைவியோ அல்லது கணவனோ வேறொருவரோடு என்ன சொல்றது விழைவு கொள்ளுதல் அல்லது அவர்களோடு தொடர்பு கொள்ளுதல், அவர்களையே சார்ந்து விடுதல், இந்த மாதிரி எல்லாம் நம்ம உளவியல் ரீதியா கதை எழுதுறோம். சோ அந்த கதையெல்லாம் இதுக்குள்ள வருமா? அத பிறகு விழுதல் எடுக்கணுமா அல்லது வந்து எப்படி எடுக்கிறது? அது வந்து அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சைக்கலாஜிக்கல் பேசிஸ் நம்ம கொடுக்குறோம். இங்க வந்து பொருத்தம் இல்லை, அதனால வேறு ஒன்றை தேடி அவங்க சென்றாங்க, அங்க வந்து பொருத்தப்பாடு இருக்கிறது அப்படின்ற ஒரு அடிப்படையில அந்த கதைகள் எல்லாம் எழுதப்படுகின்றன. அப்ப அப்படி வருகிற கதைகளை பிறனில் விழைதல் என்று கொள்ள வேண்டுமா வேண்டாமா? அது கொஞ்சம் சிக்கலான கேள்வி. அது எப்படினாலும் அது பிறனில் விழைதல் தான், அறநூல் படி அது பிறனில் விழைதல் தான். அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. ஐயா கேட்ட கேள்வி அந்த பிறனில் விழையாமையில என்ன பண்றதுங்கிறதுக்கு திருவள்ளுவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஆனா பரிமேலழகர் எழுதுறாரு, இந்த அடுத்த அதிகாரம் பொறையுடைமைன்னு அதிகாரம் வருதுமா. அப்ப அவர் எழுதுறது வந்து நெறியின் நீங்கியாரை பொறுத்தல் வேண்டி இது பிறனில் விழையாமை அதன் பின் வைக்கப்பட்டதுன்னு பொறையுடைமைக்கு ஒரு நயம் சொல்றாரு. அதனால திருவள்ளுவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஆனா பரிமேலழகர் பிறனில் விழைவர்களையும் சேர்த்து பொறையுடைமை அப்படிங்கிறதுக்குள்ளார பொறுத்துக்கிறது தான் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதிகார முறை வைப்பு வச்சிருக்காருன்னு ஒரு நயம் சொல்றாருங்கம்மா. அதனால நீங்க அப்படி அவர் சொன்னாலும் நம்ம எப்பவுமே இன்றைக்கு எவ்வளவோ காரியங்கள் நடக்கின்றன. ஆனாலும் நம்ம சமுதாய ரீதியாக ஒரு கணவனுடைய புறத்தொழுக்கத்தை மனைவி பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய சங்க இலக்கிய அகப்பாடல்கள்ல கூட அவ கடிந்து கொள்கின்றாள், கோபித்துக் கொள்கின்றாள், என்னென்னவோ அவளுக்கு உரிமைகள் இருக்கின்றன. ஆனா கடைசியில அவளை பொறுத்து கொள்ளுதல் தான் அவளுடைய கடைசி நிலை. தொடக்க நிலைகள்ல இருக்கலாம், ஊடல் கொள்ளலாம், வாயில் மறுக்கலாம், மிக கடுமையாக மறுக்கலாம், எப்படி வேணாலும் மறுக்கலாம். தொல்காப்பியரே கொடுமை ஒழுக்கம் என்றெல்லாம் சொல்லி அது கடிந்து கொள்கிறார். ஆனா கடைசி ரிசல்ட் வந்து அவள் அவனை ஏற்றுக்கொள்ளுதல். அதே நேரத்துல வந்து ஒரு பெண் அது போல பிறழ்ந்து ஒழுகினால் நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதுதான் நம்முடைய நிலை. அப்படி இருக்கும்போது எப்படி பொறையுடைமையை வந்து யாருக்கு மட்டும் நம்ம வைக்கிறோம்? அதை பொறுத்து கொள்ளுங்கள்னு சொல்லி வைத்தாரு. அதை பொறுத்தாதான் அது பெண்ணை பரிமேலழகர் சொல்றாருன்னு சொன்னேன். ராமானுஜ சார் சொல்ற கருத்துக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை திருவள்ளுவர் மனசுல கொள்ளல. அவர் வந்து ஒரு பாரம்பரியமாக சொல்ல விரும்பல. அவர் ஒரு சனாதனி. ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பித்தாவரம் ராஜாவுடைய மனைவி விஜயலட்சுமி அவர்களை பார்த்து அவருடைய அழகிலை மயங்கி நம்முடைய அவர் இருக்காரு, இந்த என்ன ஊர் சார், இப்ப மந்திரியா இருக்காரு ஒருத்தர், என்ன ராஜா, மத்திய பிரதேசத்துல இருக்க அந்த ராஜா வந்து 2வது பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த அம்மா வந்து அதை பத்தி வரலாறுகள் கூட அண்மையில பத்திரிகைகள் கூட வந்திருந்திருக்கு, யாராவது படிச்சிருக்கீங்க. அதை வந்து இன்னொரு மனைவியை அவர் வலிந்து பற்றி கொண்டு போய் கல்யாணம் பண்ணி அவர் குடும்பம் நடத்திருக்காரு, 2வது பொண்டாட்டிய. இது மாதிரி அழகுத்தனத்தை தான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன் நான். ஆனா பெண்களுடைய நிலைமையிலிருந்து திருவள்ளுவர் பேசல. திருவள்ளுவருக்கு பெண்களை பத்தி பெரிய கவலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் ஒரு சாமியாரு, ஒரு சன்னியாசி, எனக்கு தெரியல, ஒரு கடுமையான விஷயங்கள் எல்லாம் பெண்கள் மேல ஏற்றிருக்காரு. பெண்களை வந்து அவர் ஒன்னும் பெரிய மனுஷிகளா அவர் நினைக்கல.
சார் அது எப்பவுமே பெண்களை யாருமே பெரிய மனுஷங்களா நினைக்கிறதே இல்லை சார். இன்னைக்கு மட்டும் இல்ல, 100 ஆண்டு போனாக்க கூட அப்படிதான் வரும். இப்ப அவர் கேட்ட கதையெல்லாம் அப்படி கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கதை. 2 பேரும் அவங்க வந்து தங்களுடைய இல்லற முறையை விட்டு விலகி போறாங்க. ஆனா அப்படி விலகி போறதுக்கு அவங்களுக்கு சில அடிப்படைகள் அமைகின்றன. நீங்க சொல்ற கதையில வந்து அவன் அந்த மனைவியை தூக்கிட்டு போய் அவனுடைய வலிமையினாலும், பண வலிமை அல்லது அரசியல் வலிமை, எல்லா வலிமையினாலும் தூக்கிட்டு போய் அவன் தனக்கு என்ன சொல்றது, அது வந்து ராக்கதம் அப்படிலாம் வச்சிருக்கவன். அந்த கேட்டகரியில தான் அது வரும். அந்த கதை வேற, இந்த கதை வேற, அவங்க சொல்ற கதை வேற. அதெல்லாம் வந்து ஒரு பொருந்தாமை. அந்த பொருந்தாமையை வந்து சிலர் அந்த பொருந்தாமைக்குள்ளேயே இருந்துடுறாங்க. ஆனா அந்த பொருந்தாமையை கடந்து தனக்கு ஏற்ற ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கும் போது அல்லது ஆணை கண்டுபிடிக்கும் போது சமுதாய விதிகளை மீறி எப்படி செயல்படுறாங்களோ அது வந்து கதையாக முடியும், வாழ்க்கையும் ஆக முடியும். ஆனா அறம் ஆக முடியாதுன்றதுதான் இப்ப கேள்வி. அறம் வேற, வாழ்க்கை நெறி வேற, இது வேற. அதான் அங்கதான் பிரச்சனை வருது. இப்ப நம்ம அறம் பற்றி பேசிட்டு இருக்காங்க, எப்போதும் அது அறம் ஆகாது. ஆமா, அது நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சரியா சொன்னீங்க. அதாவது அண்ணாவோ அகலிகையோ அறம் பிழைத்தவர்களா, அல்லது அண்ணாவுடைய காதலன் வரோன்ஸ்கி, இந்திரன், இவங்க 2 பேருமே அறம் பிழைத்தவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்ல கிளியரா அறம் பிழைத்தவர்கள் தான். அறம் வந்து பிறனில் விழையக்கூடாதுன்றதுதான். ஆனா அந்த பிறனில் விளைதற்கு நம்ம என்ன, இந்திரனை பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமா அது ரொம்ப கேவலமான கதை. ஏன்னா நம்ம வந்து இந்த கதைகள்ல நம்ம ஒரு ஆஸ்பெக்ட் தான் வைக்கிறோம், நம்ம தமிழ்ல அல்லது இந்த சான்ஸ்கிரிட்ல இருந்து வர கதைகள்ல எல்லாம். ஆனா நீங்க சொல்ற ஆங்கில பிற மொழி நாவல்கள் வருது இல்ல, அல்லது நம்மகிட்டயே அந்த மாதிரி வர நாவல்கள்ல வந்து வேற சில காரியங்களை நமக்குரிய அடிப்படையா நம்ம கொண்டு வரோம். எப்படி அந்த பொருந்தாமை ஏற்படுகின்றது, இப்படி ஒரு பிறனில் விளைவதற்கு அடிப்படையாக இருக்கின்ற பிற காரணங்கள் என்ன அப்படின்லாம் நம்ம போறோம். அப்படி போகும்போது கூட ஆனா அடிப்படையில அறம் வந்து ஒரு கோடு போட்டு வச்சிருக்கோம். அந்த கோடு படி அது தப்பு தான். வேற நிலைகள்ல இருந்து வேற நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். அறத்தை பொறுத்த வரைக்கும் அறம் ஒன்றுதான், பிறனில் விளைதல் தவறு. அப்ப இன்னொரு நான் ஒரு சொல்றேன், அதுக்கு கருத்து முத்தாய்ப்பா சொல்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதோ சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு அரண், வளையாத பிளெக்சிபிலிட்டி இல்லாத ஒரு அரண். அப்ப மனித காதல், மனித அன்பு, ஆண் பெண் இருவருக்கும் உள்ள உண்மையான அன்பு, இதையெல்லாம் கூட அங்கீகரிக்காத ஒரு அறக்கோடா, அறமா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, பொதுவா சொன்னா, அதாவது திருவள்ளுவருடைய இலக்கியம், திருவள்ளுவருடைய டேட்டா வேற, நீங்க கொண்டு வர்ற டேட்டா புது டேட்டா. இந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி புதிய இலக்கணம் நம்ம வகுக்கணும். அது நம்ம திருவள்ளுவருக்கு மீறி தான் நம்ம வகுக்கணும் சார். அப்படி புதிய இலக்கணம் வகுக்க முடியாது சார். இப்போ குடும்பம் வந்து ஒரு கணவனும் மனைவியும் இணைந்திருந்தாதான் நம்ம, நீ இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கூட இதான் பிரச்சனை உங்களுக்கு. அப்ப வந்து நீங்க அதை சிதைச்சிட்டு மனைவிக்கு பிடிச்சிருக்குன்னு யாரு கூட வேணாலும் போயிடலாம், கணவனுக்கு பிடிச்சிருக்குன்னு யாரு வேணாலும் போயிடலாம்னா அப்புறம் என்னதான் நிக்கும், எல்லாமே தலைகீழா போயிரும்ல. அதனாலதான் இந்த அறம் மிக அடிப்படையான ஒரு அறம். அத வந்து அறம், அது வச்சது வந்து ஒரு கொடுமையான அறம்னோ தப்பான அறம்னோ நம்ம சொல்ல முடியாது. இது தவுந்தது, இதை நீங்க கவுத்தீங்கன்னா அப்புறம் சமுதாயத்தினுடைய அடிப்படையே கவுந்து போயிரும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், எனக்கு வெளிநாட்டுல கூட பிரச்சனை வருது இதுல. இது உலகம் பூரா உள்ள பிரச்சனை. இது வந்து வெளிநாட்டுலயாவது இப்ப வந்து ஒருத்தருக்கு பிறந்த பிள்ளைங்களை 2வது ஒரு மனைவி வரும்போது, அல்லது அவங்க வந்து இப்ப வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வேற மாதிரி பண்ணாங்கன்னா வரவங்க எந்த அளவுக்கு இதா இருக்கிறாங்க இல்லையா. இதுக்கு அடிப்படையெல்லாம் ஒரு பாலியல் ஈர்ப்பு தான் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப தப்பான காரியங்களை வெளிநாட்டுல போயிருதே. நம்ம ஸ்டெப் டாட்டர்கிட்ட கூட தவறாக நடந்து கொள்ளுகின்ற ஸ்டெப் ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்லாம் கூட சில சிக்கல்கள் வருகின்றன. அதனால இதுக்கு அடிப்படை என்ன, பிறனில் விளைதலுக்கு. அதனாலதான் இது எப்போ பாலியல் ஈர்ப்பு காரணமாக நிகழ்கிறது, அந்த அடிப்படை மிக அடிப்படையானது அதுதானே. சோ அந்த இது வந்து சரியில்லைன்றதுதான் நம்ம இது.